வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காயை வச்சு ஈஸியான ரெசிபி கோவக்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். கோவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து 4 சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு ஒரு கோவக்காவை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்ச 1/2 கிலோ கோவக்காவை நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த எண்ணெயில் வதக்கணும். கொஞ்சம் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. கோவக்காவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைப்போம். சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தோம். இடையில கிளறி விட்டோம். பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு கலந்து விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் மசால் போட்டு. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிடணும்னு தோணுது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி கோவக்காவை இருந்தால் கோவக்காய் வாங்கி இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.